ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் எங்கே வந்திருக்கேன்னா சீவுட் மாலுக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்? படம் பார்க்க. 2 வருஷம் ஆச்சு படம் பார்த்து. என் பையன் வாட்டில் தூங்கிட்டு இருந்தார். வா மக்களே, எனக்கு இந்த படம் பார்க்கணும் ஆசையாக இருக்குது. மிஞ்சி பாபா இருந்தானா மாதத்துக்கு ஒரு படத்துக்கும் மாதத்துக்கு ஒரு கோயிலுக்கும் கூப்பிட்டு போவான். எனக்கு ஒரு படம் பார்க்கணும். ஏன்னா எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியாக இந்த படம் பேர் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எங்கேயும் போய் தொலைஞ்சிடக்கூடாது. எங்கள் பையன் வாஷ்ரூம் போயிருக்காரு. டூரிஸ்ட் ஃபேமிலி தான் இந்த படம் பேர் நான் நினைக்கிறேன். வாங்க இந்த படத்தை பார்க்கலாம். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்களா பார்க்கலையா? நான் இப்போது ஒரு 7-8 நாளாகவே எந்த யூடியூப் ஓப்பன் பண்ணாலுமே எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. அதனால நம்ம டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. நம்ம போய் உட்காருவோம். பையன் அதுக்கெல்லாம் வந்துடுவார். படம் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். படம் ஒன்றும் போடலை. தமிழ் படத்துக்கு வந்து அவ்வளோ கூட்டம் இருக்காதுங்க. தியேட்டர் ஃபுல்லாக இப்படி தான் காலியாக இருக்குது பாருங்கள். இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. நான் நினைக்கிறது அரை மணி நேரத்தில் எத்தனை பேர் வராங்க இன்னும் தெரியல. 2 வருஷம் கழிச்சு ஃபைனலாக நான் தியேட்டருக்கு வந்துட்டேன். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா சொல்லுங்கள். பார்த்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். படம் பேருமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி. प्लीज हाँ कम प्रॉब्लम्स हो तो चुनो अट्रैक्शन स्लो करें, डार्क स्पॉट्स डलनेस कम करने में मदद करें, सैंडलवुड ऑयल मॉइस्चराइज करें और डेली हील करें। है 2 வருஷம் கழிச்சு படம் பார்க்க வந்தது. மனசு ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்குது. படம் பார்த்து मौलपुर के महाराजा को गुजरे 6 महीने हो चुके हैं. अब सब कुछ उनका बेटा संभाल. वो रियली रूल्स द वर्ल्ड. படம் ஜம்பு சேர் மாதிரி இருக்குது. உட்காந்து தூங்கிடக்கூடாது. படம் ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? இதில் உட்காந்துருக்கிற அத்தனை ஃபேமிலி நம்ம தமிழ்காரங்க தான். ஆனால் ஒருத்தர் தமிழ் பேசுகிறதுல எல்லாம் ஹிந்திலே பேசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை நாங்கள் கேரளா மூவி ஒன்று பார்க்க வந்துருந்தோம். காசர்கோடுன்னு. பயங்கர ரியல் ஸ்டோரி. அப்போ எங்களுக்கு சீட்டு கிடைக்காம நான் எங்கள் மூத்த பையன் எங்கள் மருமகெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துருந்தோம். நாங்கள் இப்போ நல்லா ஜம்முன்னு ஏசியில் உட்காந்துருக்கோம். यात्रा के सफल, सुगम और सुव्यवस्थित संचालन हेतु व्यापक तैयारियां की है। 4 धाम यात्रा का शुभारंभ 30 अप्रैल को श्री यमुनोत्री और श्री गंगोत्री धाम के कपाट खोलने से होगा। इसके पश्चात 2 मई को श्री केदारनाथ धाम, 4 मई को श्री बद्रीनाथ धाम और 25 मई को श्री हेमकुंड साहिब के कपाट भी दर्शनार्थियों के लिए खोल दिए जाएंगे। ஃபைனலாக படம் முடிஞ்சு போச்சு. படம் சூப்பர் படம். இப்போ இருட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு தெரிய மாட்டேன். வாங்க வெளியே வந்து பேசுகிறேன். இந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாருமே படம் பார்க்கும் போது அடுத்து என்ன நடக்கும் சஸ்பென்ஸாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த படத்துலேருந்து ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது அந்த ஒரு பயத்திலே அந்த படம் பார்த்தேன். ஆனால் அந்த குட்டி பையன் சூப்பர் நடிப்பு. இந்த படத்தை வச்சு புரிஞ்சிட்டு நம்மள்கிட்ட நல்லா யாரும் பழகிட்டு பிரிஞ்சுட்டு போனால் எவ்வளோ ஒரு வருத்தம் இருக்கும். ஃபேமிலின்னா என்ன, குடும்பம்னா என்ன. அந்த அம்மா இறந்தாங்க பார்த்தீங்களா, யாரும் இல்லாமல் ஊரே வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா. பெஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது. படம் ஆரம்பித்த மாதிரி முடிஞ்சிட்டு அந்த போலீஸ்கார் வந்து சசிகுமார் கதவு தட்டுற வரைக்கும் எனக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம். சூப்பர் படம், நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு படத்துக்கு வந்தனால ஒரு பயம் கலந்த படம் அந்த படம் நான் சொல்லலாம். உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ஒரு ஃபேமிலி மூவி பார்த்தது. எனக்கு எப்போவுமே ஃபேமிலி மூவி பார்க்க தான் பிடிக்கும். இந்த பாட்டெல்லாம் பிடிக்காது. எங்கள் பெரிய பையன் எப்போவுமே நான் படம்லாம் பார்க்கணும் சூஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வருவார். அது மாதிரி நல்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் பார்த்தா நல்ல படம். நீங்களும் அந்த படம் பார்த்துட்டிங்களா பார்க்கலையா? பார்க்கலன்னு இன்றைக்கி போய் கண்டிப்பாக பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோத்தோடு முடிக்கிறேன். படம் சூப்பர். குட்டி பையன் நடிப்பு சூப்பர். ஃபேமிலினா என்ன, ரிலேஷன்னா என்ன, குடும்பம்னா என்னன்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்த வேதனை. இத்தோடு இந்த வீடியோவில் முடிக்கிறேன். சரிங்களா?
மீண்டும் நல்ல ஒரு இதே போல் ஒரு vlogல் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பை பை, லவ் யூ. பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்லைடிங் வரப்போகுது. நான் உங்களை பார்த்து பேசிட்டு போயிடுச்சிட்டு தொப்புன்னு ஸ்லைடிங்கில் விழுந்துருவோன்னு பயமாக இருக்குது. மேலேருந்து கீழே இறங்கியாச்சு. கீழேருந்து மேலே போகும். பை பை, லவ் யூ.